அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல கேசரி போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். போலிக்கு மாவு பசஞ்சிடுவோம். 1.5 கப் மைதா. மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சுப்போம். மாவில் நம்ம எண்ணெய் சேர்க்க வேணாம், கடைசியாக சேர்த்துப்போம். மாவை நல்லா லூஸாக பிசைஞ்சுப்போம். கையில் பிசு பிசுன்னு ஒட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பதம் வர வரைக்கும் நம்ம பிசைஞ்சிக்கணும். நிறைய விதமாக நம்ம போலியெல்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த போலி வந்து வித்தியாசமாக இருக்கும். நீ கேள்விப்படாத ஒன்றா இருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்ச மாவில் லேசாக மேலே எண்ணெய் தடவி ஊற விட்டுப்போம். அதுக்குள்ளே நம்ம கேசரி ரெடி பண்ணிடுவோம். 2 கப் தண்ணி பேனில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுப்போம். கேசரிக்கு ரவை வந்து 3/4 கப் எடுத்துருக்கேன். 2 கப் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து கட்டி இல்லாமல் கலக்கிப்போம். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் இதில் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். சிம்மில் அடுப்பை வச்சு வேக விட்டுப்போம். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதோட சர்க்கரையை சேர்க்கணும். 1 கப் சர்க்கரை சேர்த்துப்போம். சப்போஸ் ரவை வேகலை அப்படி நீங்கள் அதுக்குள்ளே சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னா ரவை வந்து தேறி போயிடும், நறுக்கு நறுக்குன்னு இருக்கும், வேகவே வேகாது. அதனால் வெந்துட்டா நல்லா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கணும். ரவை வேகிறதுக்காக அடுப்பை நம்ம வந்து சிம்லேயே தான் வச்சு வேக விடணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் சேர்த்துப்போம். கலர் பவுடர் நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். கலர் பவுடரே வேணான்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்துப்போம். இது நம்ம போலி மாதிரி தட்டுறனால நெய் இந்த கேசரிக்கு அதிகமாக தேவைப்படாது. அதனால் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா ஆற விட்டுப்போம். இப்போ நல்லா ஆறிட்டு அடுத்தது போலி தட்ட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல எண்ணெயை தொட்டு கேசரியை எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு பால் பாலாக உருட்டி வச்சுப்போம். கேசரியை உருண்டை பண்ணி வச்ச மாதிரி மாவையும் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக பிரித்து உருண்டை பண்ணி வச்சுக்கணும். தனித்தனியாக செஞ்சு வச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெயை தொட்டு மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்போம். இது நடுவில் இப்போ கேசரியை வச்சு மூடிடுவோம். எக்ஸஸாக மாவு இருந்ததுன்னா நம்ம கிள்ளி எடுத்துடலாம். கிச்சன்லேயே நின்றுக்கிட்டு தான் இவ்வளோ வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம போய் ஒரு இடத்துல மாவையும் கேசரியும் ரெடி பண்ணிட்டோம்னா உட்காந்துட்டு கூட இது எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம செய்யலாம். கொஞ்சமாக மாவு தொட்டு தட்டிப்போம். லேசாக கையால் தட்டிட்டு அடுத்தது ரோலிங் பின்னை வச்சு தட்டிப்போம். மொத்தமாக பிடிச்சா மொத்தமாக தட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி மெல்லிசாக தட்டிக்கலாம். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் லேசாக தட்டிப்போம். இந்த போலியை நான் இன்றைக்கி வந்து எண்ணெய் நிறையா ஊற்றாமல் ஆனால் பொரிச்செடுக்க போகிறேன். ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துப்போம் பேனில். அதில் இந்த போலியை போட்டோம்னா பொரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் போலி. நிறைய அதிக அளவு எண்ணெய் வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை மாதிரி கம்மியாக எண்ணெய் வச்சு கூட நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் நல்லா வரும் நம்மளுக்கு. ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பாக பொரியிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துப்போம். ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். வெளியில் வந்து பூரி மாதிரி மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே வந்து கேசரி வச்சு சாஃப்டாக இருக்கும். மைதாக்கு பதிலாக நம்ம கோதுமை யூஸ் பண்ணி செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம். வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருளை வச்சு
இத மாதிரியான ஸ்நாக்ஸ்லாம் நம்ம வீட்ல செய்யலாம். ஏன்னா நம்ம வீட்ல ரவை இருக்கும், மைதா இருக்கும், சுகர் இருக்கும், நெய் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வீட்ல ரெகுலரா நம்ம யூஸ் பண்ற பொருள். அத வச்சு நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு பொருள போய் நம்ம கிடைக்காத பொருள போய் நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்ல. கிடைக்கிற பொருள வச்சு விதவிதமா நம்ம ஸ்நாக்ஸ் செய்யலாம். ஒரு ஸ்நாக்ஸ் செய்றது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே அளவு அத எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடணும். அதுதான். செஞ்சு அந்த பொருள சாப்பிடலன்னா நம்மளுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. செய்யறதுக்கும் விருப்பப்பட மாட்டோம். இத மாரி வித்தியாசமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்ல உள்ள எல்லாருக்குமே புடிக்கும். சின்ன சின்னதா தட்ட முடியலன்னா, நம்ம பெருசா தட்டுறனாலும் தட்டிக்கலாம். சீக்கிரமா வேல முடிஞ்சிரும். நீங்களும் இந்த போலி ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வந்திருந்ததுன்னா, நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. இந்த ரெசிபிய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸ ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி.